காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் எழும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநெறை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பளப்பில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை, அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுக்கூடாது, அப்படிதானே? மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனா 2003க்கு அப்புறம் அந்த மலையில 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. மக்கள் மனசை கலைக்க பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மதுரை மாவட்டத்தில் கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரமுள்ள குன்று 2021க்கு பிறகு சுமார் 5 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனா 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. இப்ப நான் சொன்னது சாம்பிள் தான். காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். உங்களுக்கு காமிச்சது சாம்பிள். ஒரு நிமிஷம் ஐயா. உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்ணிட்டாங்க. 320 கோடி ஆண்டுனா மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில தோன்றியவர்கள் இந்த குன்றுகளும் மலைகளும். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க.